ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிறது கிடையாது, குரோதி வருடம் பிறந்து முதல் மாதமான சித்திரையுடைய 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படியே என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி, செவ்வாய் ப்ளஸ் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் சொந்த வீடு நில வாங்கக்கூடிய யோகா அமைய கடன் முழுவதும் தீர ஏற்ற வேண்டிய விசேஷ தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க. இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நாம் என்ன விளக்கேற்றணும், இதே போல் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி வருவது வழக்கம். இதில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் மகா சித்திர பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது, முதன்மை என்று சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த சித்திர பௌர்ணமி பற்றி தெரியாததுனால இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் சித்திர பௌர்ணமி பூஜை பலன்கள் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல சித்திர பௌர்ணமி பூஜை பலன் பற்றி பன்மடங்கு கிடைக்கிறத பற்றி சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நாளை நாள் சொந்த வீடு கனவு அமைய என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல சித்திர பௌர்ணமி பூஜையை பற்றி சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் வரக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகை தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி. இது சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமியான நாளை நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. யமலோகத்தில் மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தன் நாயகருக்காக விழாவாகவும் இது நாளை நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாளை நாள் விரதம் இருந்து அவரை வணங்கினால் அவர் நமது பாவ கணக்குகளை குறித்து கணக்குகளை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. காலப்போக்கில் இந்த பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய விதம் மாறினாலும் கிராமப்புறங்களில் இந்த பண்டிகை இன்னும் அதே முக்கியத்துவத்தோடு கொண்டாடப்படுகிறது. அந்த முக்கியத்துவத்தோடு நாமளும் கொண்டாடணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன். சித்திர பௌர்ணமியான நாளை நாள் வீட்டில் வழிபாடு செய்வதோடு ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கிறதும் மிக மிக அவசியம், மிக முக்கியம்னு சொல்லப்படுது. நாளை நாளில் கோவில்களில் சக்தி அதிகரிப்பதாக, தெய்வங்களுடைய வீறு கொண்டு வெளிப்படுவதாக ஐதீகம். மேலும் நாளை நாளில் ஆலயம் சென்று நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நம்ம பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என கூறப்படுகிறது. அட் த சேம் டைம் நாளை நாள் கோவில்களுக்கு செல்லும்போது அங்குள்ள நல்ல அதிர்வலைகள் நம் மீது பட்டு அதன் தாக்கத்தால் நம் வாழ்வில் நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து நமக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ அதனால் நாளை நாள் கோவிலுக்கு மட்டும் செல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. கோவிலுக்கு சென்று எங்களுடைய வழிபாடு என்ன செய்கிறீங்களோ அதை செய்து பயன்பெறுங்க. ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டு பூஜை அறையை கோவிலாக கருதி நாளை ஒரு நாள் பிரார்த்தனை செய்யுங்க. அப்படி நீங்கள் நாளை நாள் கோவிலாக கருதி பிரார்த்தனை செய்யும்போது அது அளவற்ற பலனை கொடுக்கும். அதே போல் அதிகாலையில் குளித்து நாளை ஒரு நாள் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வங்களுடைய படங்களுக்கு பூவை சூட்டி சக்கரை பொங்கலோ எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ போன்ற கலந்த சாதங்களை நைவேத்தியமாக செய்து வணங்க வேண்டும். மற்ற நாட்களை விட நாளை நாள் ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் அதிகம் இருக்கக்கூடியதுங்கிறதுனால சித்ரா பௌர்ணமி என்று வீட்டில் செய்யப்பட பூஜைக்கு பல மடங்கு வீரியம் இருக்கும். அதனால தான் நாளை நாள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் குறையும். ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது பல மடங்கு சக்தி நமக்கு கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு நமக்கு சக்தி கொடுக்கும். ஸோ இந்த பல மடங்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த விளக்கு பரிகாரத்தை இப்போ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை ஒவ்வொருவருமே தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது தேங்காய்ங்க. ஏன்னா தேங்காயை வைத்து தான் நாளை நாள் நாம் பரிகாரம் செய்ய போகிறோம்.
அட் த சேம் டைம் நம்ம விளக்குக்கு தேவையான எல்லாமே வந்து நமக்கு வேண்டும். அதாவது விளக்கு ஏற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் விளக்குத்திரி இந்த மாதிரி நிறைய நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் கொண்டு நாளை நாள் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏற்றிடலாம். சரி வாங்க அந்த தீபம் ஏற்றுறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த தீபங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தீபங்க. ஸோ தீபம் ஏற்றுறது வாழ்க்கையில் பிரகாசத்தையும் அட் த சேம் டைம் பாசிட்டிவிட்டியும் கொடுக்குங்க. நிறைய பேருக்கு இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி தெரியாததுனால தான் தீபமே ஏற்றுறதில்ல. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போன போக்கில் எல்லோரும் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி மாறுவதனால நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை அதிகமாகுதோ தவிர கம்மியாக மட்டும் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் புரிஞ்சு நம்ம கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் நாளை நாள் இந்த மகா தீபத்தை ஏற்றணுங்க. ஃபஸ்ட்டு நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு மாலையில் இந்த தீபத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிலவுடைய வெளிச்சத்தில் ஏற்றுற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நிலவுடைய வெளிச்சத்தில் இந்த தீபம் எரியும் போது தான் நம்ம வேண்டுதல் பலிக்கும். அதனால் நிலவுடைய வெளிச்சத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து மாலை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மாலையில் சரியாக ஒரு 7 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ தெரிய ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டுடைய வாசல்லையோ, உங்கள் வீட்டுடைய படிக்கட்டுலையோ, உங்கள் வீட்டுடைய பால்கனிலையோ, இல்லை உங்கள் வீட்டுடைய மொட்டை மாடிலையோ எங்கே உங்களால் செய்ய முடியுமோ அங்கே வந்து பரிகாரத்தை செய்யுங்க. இங்கே தான் செய்யணும், அங்கே தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் கான்செப்ட் என்னன்னா நிலவுடைய வெளிச்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படணும், அதுதான் கான்செப்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவுடைய வெளிச்சம் எங்கே தெரியுதோ அங்கே வந்து நீங்கள் பரிகாரத்தை வந்து செய்துடுங்க. ஸோ பரிகாரம் செய்யக்கூடிய இடத்த சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி நிலா வந்து தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிருங்க. தண்ணி தெளித்ததுக்கு பின்னாடி மஞ்சள் போட்டு மஞ்சள்லையும் திரும்ப தண்ணீர் தெளிங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோலம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவில் வாழை இலையை விரிச்சுக்குங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா எச்சிப்படாத தட்டு ஒன்று எடுத்து அந்த தட்டை வந்து அந்த மஞ்சள் கொட்டினதுக்கு தண்ணீருக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியோ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து அந்த தட்டு ஃபுல்லாக நிரப்பிக்குங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து நீங்கள் ஒரு வாழை இலையை வைங்க, இல்லை ஒரு சிறிய தட்டை வைங்க. வைத்ததுக்கு பின்னாடி அதில் அகல் விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 மூளைக்கு எரியிற மாதிரி 4 அகல் விளக்குகளை எடுத்து வைங்க. அந்த 4 அகல் விளக்குலையும் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்குங்க, திரி போட்டுக்குங்க, மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்குங்க. எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபத்தை வந்து ஏற்றிருங்க. ஏற்றின அந்த தீபம் 4 மூலையில் தெரிகிற மாதிரி எரியிற மாதிரி ஏற்றிருங்க. ஏற்றினதுக்கு பின்னாடி அந்த விளக்குடைய வெளிச்சத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உங்கள்கிட்ட என்ன வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, அதாவது உங்களுக்கு என்ன கடவுள் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வந்து வைங்க. அது உங்களுடைய மனதுக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரியான வேண்டுதலாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் வேணும், தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும், இந்த மாதிரி பாசிட்டிவாக நேர்மையான இருக்கக்கூடிய வேண்டுதலை வைங்க. வேண்டுதலை வைத்ததுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயரை சொல்லி அங்கே வேண்டுங்க. இப்போ நான் இந்த இமேஜில் காமிச்சிருக்கல இந்த மாதிரி தான். இவங்க 5 வச்சுருக்காங்க, நீங்கள் 5 வைக்கணுங்கிறதுல 4 வைத்தாலே போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜ் எல்லாமே ஒவ்வொரு ஊர்களில் பண்ணுறது. ஒரு சிலர்லாம் வெறும் ஒரு காமாட்சி விளக்கு வைத்து கூட வேண்டுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம 4 மூலையிலையும் பிரபஞ்சத்தில் கேட்குறது ஏதாவது ஒரு கடவுளுக்கு கேட்கட்டும், தெரியட்டும், அவர் மூலிமா நமக்கு பலன் கிடைக்கட்டுங்கிறதுனால தான் நான் 4 மூலைக்கு ஏற்ற சொல்கிறேன். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை மாலை 7 மணிக்கு மேலே இதை செய்துடுங்க. காலையில் அந்த பரிகாரம் செய்துட்டு மாலையில் இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகளை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நாளை நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த அவசியமும் கிடையாது. சிம்பிளாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்தாலே போதும், உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமானது உண்டாகும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கனவு எல்லாமே வந்து கூடிய விரைவில் நனவாகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளைய பௌர்ணமியில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். நாளை நாள் பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன, நாளைய பௌர்ணமியில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையட்டும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க வீடியோவை பார்த்தவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அதே நம்பிக்கையோடு இதை பண்ணட்டும். ஸோ கண்டிப்பாக அனைவரும் பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.